இன்றைக்கான வானிலை அறிக்கை இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 24/8/2020 இன்றைக்கான வானிலை அறிக்கை. நேற்று நம்ம சொன்ன மாதிரி தான், நம்ம முந்தைய அறிக்கை சொன்ன மாதிரி தான். 19 தேதியிலேருந்து மற்ற வெப்பசலனம் அதிகரிக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நல்லா மழை பெஞ்சிச்சு. தமிழ்நாடு ஃபுல்லாக சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் நேற்று நல்லா மழை பெஞ்சிச்சு. அதான் இந்த தெற்கு கடலோரம், தென் மாவட்டம் தெற்கு கடலோட போய் நேற்று மழை ஒதுக்கி இருந்துச்சு. அதான் வச்சு நான் வருத்தம் விஷயம் என்னன்னா, அங்கே தொடர்ந்து மழை ஒதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்போமாவது மழை பெஞ்சாலும் அது தூறலாகவும் இல்லை சாரலாகவும் அப்படி தான் பெய்ய வாய்ப்பு இருக்குது. இன்னும் வர நாட்களில் வானிலை எப்படி அமையும் அதை பார்க்கலாம். முதல்ல நேற்று வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக மழை பெஞ்சிச்சு. அந்த மழை வந்து நேற்று பெஞ்ச இடங்களில் இன்றைக்கி வந்து ஒதுக்கும். அதான் நமக்கு அது பிரச்சனை இல்லை. வர நாட்கள் பார்த்திங்கன்னா வானிலை வந்து வெப்பச்சலனம் அதுக்கு சாதகமான சூழலாம் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக. ஏன்னா நாங்கள் சிஸ்டம் வந்து மேலே சிஸ்டம் வந்து உருவாயிருக்கு. அது வந்து அப்படியே நிலத்துக்குள்ள ட்ராவல் ஆயிரும். கேரளாவுக்கு ஹை ப்ரெஷர் தொடர்ந்து நிலவிட்டு தான் இருக்கும். அது வந்து இந்த மாதம் எண்டு வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதான் இப்போதைக்கு வந்து ஒரு 6ஆம் தேதி இந்த செப்டம்பர் செகண்ட் வீக்கில் ஒரு சிஸ்டம் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த சிஸ்டம் வந்து வங்கக்கடலில் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. பொதுவாக வங்கக்கடலில் சிஸ்டம் ஃபார்ம் ஆகணும்னா வங்கக்கடலில் ஃபார்ம் ஆகும். அது வந்து மேக்ஸிமம் ஃபார்ம் ஆகிற இடம் வந்து வடக்கு வங்கக்கடல் பகுதி. அந்த ஒடிசா, அந்த நெல்லூர் கூட வராது, ஒடிசா மேற்கு வங்காளம் அந்த பக்கம் ஃபார்ம் ஆகும். அந்த 6 செப்டம்பர் செகண்ட் வீக்கில் வந்து ஒரு சிஸ்டம் ஃபார்ம் ஆகுது. அது வந்து வங்கக்கடல் பகுதி ஃபார்ம் ஆகுது. பொதுவாக வடக்கு பருவம் ஆரம்பித்தா மட்டும்தான் வங்கக்கடல் பகுதி சிஸ்டம் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி சிஸ்டம் வந்து ஃபார்ம் ஆகுது. அதனால நமக்கு வந்து மழை வந்து தமிழ்நாட்டில் நல்ல மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சிஸ்டம் எங்கே உருவாகும், அது எங்கே வரும், அது கொஞ்சம் ஆய்வில் இருக்குது. அது இப்போது அந்த நாட்களில் நெருங்க உறுதிப்படுத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்திங்கன்னா தென் மாவட்டம் வானிலைக்கு வரும். தென் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி கடலோரம், தூத்துக்குடி கடலோரம் மற்றும் அந்த திருநெல்வேலி கடலோரம், இந்த கடல் பகுதியில் இந்த மழை கொஞ்சம் தொடர்ந்து ஒதுக்கணும் செய்யும். ஏன்னா நமக்கு வந்து நம்ம பரப்பு வந்து குறுகிய பரப்பு. வெப்பச்சலன மழைக்கு சாதகமான சூழல் வந்து பரப்பு வந்து குறுகி இருக்கக்கூடாது. அது பரப்பு வந்து நீண்டு இருக்கணும். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சென்னை எடுத்துக்கோங்க. சென்னைனா அதுக்கு முந்தின ஊர் வெள்ளூர் இருக்குது. வெள்ளூருக்கு அடுத்தபடியாக அந்த பெங்களூர் இருக்குது. பெங்களூருக்கு அடுத்தபடியாக மங்களூர் இருக்குது. அப்படி அங்கே மேகம் உருவாகி அது பொதுவாக மேகம் உருவாகிறதுக்கு அதிக இடம் இருந்தால் அது மேகம் வந்து ஸ்ட்ரென்த்து கூடும். இப்போ நம்ம பரப்பு வந்து நம்ம குறுகிய பரப்பு. நமக்கு மேகம் உருவானாலும் அந்த மேகத்தை கொண்டு போய் இலைங்களை தள்ளிடும். அதான் நம்மளோட பெரிய பிரச்சனையே. அதனால் நமக்கு பொதுவாக வயசானவங்கள்ட்ட கேட்டோன்னா இந்த காலகட்டத்தில் நமக்கு மழை பெய்யுன்னு கேட்டால், இந்த காலகட்டத்தில் நமக்கு மழை அவ்வளோ பெய்யாது. பெஞ்சாலும் அது ஏதோ ஒரு நாள் சாரல் தூரல் மில்லிமீட்டர் கணக்காக பெய்யும் தவிர சென்டிமீட்டர் கணக்கு பெய்யாது. நமக்கு வடகலப்புறம் மட்டும்தான் நல்ல மழை கொடுக்கும். அதனால் இந்த வருஷம் நமக்கு வடகலப்புறம்லாம் சொல்லுவாங்க ஞாபகம். இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஏன்னு சொல்லலாம்னா, நமக்கு கடல் பகுதி வெப்பம் ஆயிடுச்சு. போன வருஷம் ஞாபகம் இருக்குது, பிலிப்பைன்ஸ் கடல் பகுதியில் அந்தளவுக்கு வெப்பம் இல்லை. வெப்பம் இல்லாதனால அங்கே வந்து சிஸ்டம் ஃபார்ம் ஆக ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. சிஸ்டம் இறங்கிட்டே ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் அப்படி இல்லை. இந்த வருஷம் எடுத்துறப்பட புயலோட கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு அந்த சிஸ்டங்கள் உருவாகிற இடத்துல பார்த்திங்கன்னா, இப்போ பாருங்கள், பிலிப்பைன்ஸ்லேருந்து இங்கே போய் கடல் பகுதி எல்லாமே 30லேயே இருக்குது. இப்போ நமக்கு சிஸ்டம் ஃபார்ம் ஆனால் கூட இப்படியே ட்ராவல் ஆகி இப்படியே வந்து தெற்கந்தமான் வந்து இலங்கை கரை ஏறி இப்படி இதான் அதோட ட்ராக் அமையும். நமக்கு சிஸ்டம் இப்போது எப்படி மேற்கு வங்காளத்துக்கு சிஸ்டம் தொடர்ந்து போயிட்டு இருக்குதோ அதே மாதிரி இந்த வருஷம் நமக்கு இந்த அந்தமான் தெற்கு பகுதியில் சிஸ்டம் உருவாகி அதான் இந்த எடுத்தடுப்பில் ஒரு புயல் சின்னம் உருவாக வாய்ப்பு இருக்குது. அந்த புயல் சின்னம் வந்து எங்கே கரையடக்கணும் அது மட்டும் கொஞ்சம் ஆய்வில் இருக்குது. இப்போதைக்கு ஆய்வு முடிவில் அது வந்து ராமநாதபுரத்திற்கும் ராமநாதபுரத்துக்கும் தொண்டி கடவுள் போல கரையடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காட்டுது ப்ரோகாஸ்ட்டில். அதான் அதுக்கு உறுதிப்படுத்த முடியாது, வானிலை மாற்றத்துக்கு உட்பட்டது. அதான் அந்த கடல் பகுதி இப்போது சென்னை கடல் பகுதி 29 வந்துச்சு. நம்ம மணாலோட மட்டும் இன்னும் 28, 27 இருக்குது. இப்போ சூரியன் குத்துக்கதிர் பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டத்தில் நெருங்கிட்டு இருக்குது. இது 30ஆம் தேதி வாக்கில் வந்து தென் மாவட்ட அந்த மண்ணோட பகுதியில் நுழையும். அப்போ வந்து நமக்கு கடல் வெப்பம் மையாற வாய்ப்பு இருக்குது. அதான் இந்திய பெருங்கடல் நமக்கு இப்போவுமே சாதகமாயிடுச்சு. கீழ்ப்பகுதி கன்னியாகுமரிக்கு தெற்கு பகுதியில் இப்போவுமே 30 தொட்டுருச்சு. அதனால் இந்த சிஸ்டம் ஃபார்ம் ஆகி இப்படி இந்திய பெருங்கடலில் சிஸ்டம் உருவாக வாய்ப்பும் இருக்குது. நமக்கு இப்போது திருச்செந்தூரில் எப்படி ஒரு 1991 திருச்செந்தூரில் புயல் கரையிற மாதிரி சிஸ்டம் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆகாமல் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. அதான் இந்த வருஷம் இலங்கையில் சிஸ்டம் நிறைய ஃபார்ம் ஆகி அது மண்ணோட கூட வர அதிக வாய்ப்புள்ளது. அதனால் தென் மாவட்டம் மக்கள் நீங்கள் வருத்தப்பட வேணாம். நமக்கு இன்னும் வடகிழக்கு பருவம் நமக்கு இந்த வருஷம் அமோகமாக இருக்குது. நமக்கு போன வருஷம் வடகிழக்கு பருவம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தெரியும். போன வருஷம் வடகிழக்கு பருவம் இந்த திருச்செந்தூர் கடல் பகுதி, தூத்துக்குடி கடல் பகுதி, அந்த கடல் பகுதி தான் ரொம்ப ஒரு நாளைக்கு தினமும் சென்டிமீட்டர் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அங்கே தான் வெள்ளம் ஏற்பட்டுச்சு. இந்த வருஷம் அந்த மாதிரி வெள்ளம் ஏற்படும். அந்த வருஷம் தமிழ்நாடு ஃபுல்லாக மழை கொடுக்கும். போன வருஷம் வந்து தென் மாவட்டத்தை மட்டும் மழை கொடுத்துட்டு இருந்துச்சு. சென்னைனா ஒதுக்கிச்சு, சென்னை, நாகப்பட்டினம், புதுச்சேரி அங்கேனா ஒதுக்கிச்சு. இந்த வருஷம் அப்படி இருக்காது. இந்த வருஷம் தமிழ்நாடு ஃபுல்லாக மன்னார் உலகள சிஸ்டம் வந்து நல்ல மழையை தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்கும். அதனால் எந்த பிரச்சனை கிடையாது.
அப்படி ஆனால் அரபிக்கடல் வந்து இப்போ தொடர்ந்து வெப்பநிலை குறைவாக இருக்குது. தென்மேற்கு பருவமழை பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2வது வாரத்தில் தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது நம்ம சொல்லியிருக்கோம். அதான் இன்னும் அந்த வெப்பநிலை வந்து அந்த கடல் பகுதியில் வந்து கொஞ்சம் வெப்பம் கம்மியாக தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, 27 தான் இருக்குது, 28 27 அந்த செல்சியஸ் கணக்கெலாம் போயிட்டுருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா பொதுவாக ஒரு சிஸ்டம் ஃபார்ம் ஆகுனா 29 வரணும். 28 கொஞ்சமாக மிதமான மழை, மிதமானதோட சாரல் மிதமான மழை கொடுக்கும். 29 வந்தால் கொஞ்சம் கனமழை கொடுக்க ஆரம்பிச்சிடும். 30 வந்தால் புயல் ஃபார்ம் ஆயிரும். 29 போதும், நல்ல கனமழை கேரளா கடலும் நல்ல மழை கொடுக்குறதுக்கு போதும். அதான் தொடர்ந்து எங்கள் பகுதியில் கொஞ்சம் வெப்பம் கம்மியாக இருக்குது. அது வந்து வர நாட்களில் ஏறுன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தென்மேற்கு பருவமழை இந்த செப்டம்பர் 2வது இல்லை 3வது வரதான் கண்டிப்பாக தீவிரம் அடைஞ்சு மீதி இருக்கிற அணையை நிரப்பிடும். உங்களுக்கு தெரியாது தான், இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆகஸ்ட் வாரத்தில் தென்மேற்கு பருவம் தீவிரம் அடைஞ்சு எல்லா அணையும் நிறச்சிருச்சு. அதான் மேட்டூர் நிறையில, மற்றபடி அந்த கர்நாடக அணைகள், கேரளா அணைகள், அப்புறம் அந்த நீலகிரி அணைகள், நீலகிரி மாவட்ட அணைகள் எல்லாம் நிறச்சிச்சு. அதனால் இந்த வாட்டி செப்டம்பர் 3வது 4வது வாரத்தில் கண்டிப்பாக தென்மேற்கு பருவம் தீவிரம் அடைஞ்சு மீதமுள்ள அணை நிரப்பிடும். அதோட வடகல் பருவம்லாம் இந்த வருஷம் அதிகமாக இந்த வடகல் பருவம்லாம் இந்த வருஷம் நல்ல மழையை கொடுத்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அணையும் நிறச்சி விட வாய்ப்பு இருக்குது. அதான் தொடர்ந்து அது ஆய்வில் தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் நம்ம அது இப்போ உறுதிப்படுத்த முடியல. அந்த வர நாட்கள் நெருங்கினது நம்ம உறுதிப்படுத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அறிக்கை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். நான் எப்படி வழங்குறேன், நான் ஏதாவது எனக்கு ஏதாவது தப்பாக நான் பேசுகிறது ஏதாவது மாற்றம் பண்ணணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.